உடல் சோர்வு, உடல் அசதி, மூட்டு வலி, இடுப்பு வலி, கை கால் வலி இதை எல்லாத்தையுமே சரி செய்து உடலுக்கு நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க செய்து சளி, இருமல், கபம், வாந்தி, மூர்ச்சை இதை எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான இயற்கையான மருத்துவ குறிப்பை தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதற்கு நான் இன்னைக்கு சீந்தில் கொடி எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள்ல இந்த மாதிரி உலர்ந்ததாவே கிடைக்கும். நீங்க கிராமப்புறங்கள்ல இருக்கீங்க அப்படின்னா சீந்தில் கொடி எப்படி இருக்குன்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதுதான் இந்த சீந்தில் கொடியில அந்த கொடியா இருக்கு இல்லையா, அந்த கொடியை தான் சின்ன சின்னதா வெட்டிட்டு நிழல்ல உலர்த்திட்டு நாட்டு மருந்து கடைகள்ல விற்பாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி சீந்தில் கொடி பச்சையாவே இருந்ததுன்னா நீங்க இதை நேரடியா பச்சையாவே பயன்படுத்திக்கலாம். காய வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. இதை இப்ப எப்படி பயன்படுத்தணுன்றத பத்தி பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல சீந்தில் கொடி ஒரு 3 ல இருந்து 4 போல சேர்த்துக்குங்க. அதுக்கு அடுத்துதான் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இப்ப இதை நல்லா கொதிக்க வச்சுக்கங்க. அந்த தண்ணீர் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்ச பிறகு 1 கிளாஸ் தண்ணி பாதி கிளாஸ் தண்ணி ஆகிற அளவுக்கு கொதிச்சு வரும். நல்ல நிறம் மாறி வரும். இப்போ இதை வடிகட்டிங்க. அடுத்ததா இதுல முக்கியமான ஒரு பொருள் பனங்கற்கண்டு சேர்க்கணும். பனங்கற்கண்டு நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இந்த சீந்தில் கொடி தண்ணீரோட பனங்கற்கண்டு சேரும்போது அதனுடைய மருத்துவ பலன் டபுள் ஆகும். உங்களுக்கு தண்ணீரோட சேர்த்து குடிக்க விருப்பம் இல்லை அப்படின்னா இதே சீந்தில் கொடியை பால்ல போட்டு காய்ச்சிட்டும் குடிக்கலாம். கூடவே பனங்கற்கண்டும் சேர்த்து குடிக்கலாம். இது மிதமான சூட்லையும் குடிக்கலாம், இல்லை நல்லா சூடாக இருக்கும்போது குடிக்கலாம். எப்போ குடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் காலையில் வெறும் வயிற்றுல குடிக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி உங்களால் வெறும் வயிற்றுல குடிக்க முடியாதவங்க ஒரு 11 மணி போல் குடிக்கலாம், இல்லை சாயந்தர நேரங்களில் குடிக்கலாம், இல்லைன்னா சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி குடிக்கலாம். இந்த மாதிரி குடிக்கும்போது செரிமானமின்மையை சரி செய்யும், உடல் சோர்வு, உடல் வலியை நீக்கும், நீரிழிவு நோயை சரி செய்யும், காமாலை, இரத்த சோகை, வீக்கம், இருமல், கபம், சளி, வாந்தி, மூர்ச்சை, மூட்டு வலி இது எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடியது. முக்கியமா இதுக்கு வீக்கத்தை கரைக்கக்கூடிய தன்மை இருக்கு. உடல்ல எங்கேயாவது கொழுப்பு கட்டி வீக்கம் இருந்தாலும் அந்த வீக்கத்தை கரைக்கக்கூடிய தன்மை இருக்கு. கல்லீரலை பலப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கு. உடலை இன்ஸ்டன்டா தேற்றக்கூடிய தன்மை இருக்கு. முக்கியமா நிறைய பேருக்கு காய்ச்சல் விட்டு விட்டு வரும். அந்த காய்ச்சலை சரி செய்யக்கூடிய தன்மையும் இதுல இருக்கு. ரத்தத்தினுடைய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தக்கூடியது. சர்க்கரை நோயாளிகள் தாராளமா இதை எடுத்துக்கலாம். சில பேருக்கு மலச்சிக்கல், செரிமானமின்மை, வயிற்றுக்கோளாறு, நாள்பட்ட காய்ச்சல், இல்லைன்னா சீதபேதி அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இதை குடிக்கும்போது அது எல்லாமே சரியாயிடும். சிறுநீரக செயலிழப்பையும் சரி செய்யும், ஆண்மையை அதிகரிக்க செய்யும். இந்த அளவுக்கு அற்புதமான பல நன்மைகளை அள்ளித்தரக்கூடியது இந்த சீந்தில் கொடி. உங்களுக்கு உடல் சோர்வு அதிகமா இருக்கு, ஒண்ணுமே முடியல அப்படின்னா இந்த சீந்தில் கொடியை பாலோட காய்ச்சி குடிக்கலாம். இந்த மாதிரி தண்ணீரோட காய்ச்சி குடிக்கும் பொழுது இன்ஸ்டன்டாவே உடம்புக்கு நல்ல ஒரு தெம்பு கிடைக்கும். நல்ல ஒரு புத்துணர்ச்சியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப ரொம்ப அருமையானது. இது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியையும் கொடுக்கும். இதனால ஏற்படக்கூடிய அந்த சளி, இருமல், காய்ச்சலையும் சரி செய்யும். ரொம்ப ரொம்ப அற்புதமான டிப்ஸ் இது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.